ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். அந்த மாதிரி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பெரியவங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி 1, 2ன்னு சாப்பிட்லாம். அந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு இட்லி அரிசி 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அது ஊறி எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. இட்லி அரிசி இந்த பக்கம் ஊற வச்ச டைம்லேயே கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது அரை கப் அளவு. இட்லி அரிசி 1 கப்னா இது ஒரு அரை கப் இல்லை 1/4 கப் அளவு எடுத்து அதையும் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இட்லி அரிசியை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கணும். அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பை நாங்கள் ஊற வச்சோம் இல்லையா, அதை நல்லா தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. கடலைப்பருப்பு ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும். அந்த டைமில் நம்ம இட்லி அரிசி அரைச்சி வச்சோம் இல்லையா மாவு, அதை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி விடுங்க. இது கட்டி விழுந்துடும். அதனால் ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைக்கவே கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அது வேகணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கட்டி கட்டியே வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக செய்யவே வராது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே கைவிடாமல் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்த கப்பில் அரை கப் அளவு வெல்லம் எடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாகுப்பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சாவே போதும். அதை நல்லா கரைச்சி எடுத்து அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி வெந்துட்டுருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்துருச்சு. வெந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கலந்து விடணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடவே கூடாது. அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதை நம்ம தொட்டு பார்த்தா கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் பபுள்ஸ் எப்படி நல்லா வருது. அந்த பபுள்ஸ் வர டைமில் தேங்காய் அரை கப் அளவு நல்லா திருவி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் துருவி போட விருப்பம் இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். இதுக்கு பேர் வந்து வெண்ணெய் புட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அல்வா புட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் கிளறினதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு அதை குட்டி குட்டியாக கரண்டியில் அதை குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றுங்க. இப்படி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தால் போதும். அது நல்லா கட்டியாகி உங்களுக்கு எடுக்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு பதத்தில் கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா தட்டில் ஒட்டவே ஒட்டாது. ஒட்டாமல் தான் வரும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ரெசிபியும் இது. தட்டில் நீங்கள் எண்ணெய் தடவியோ ஊற்றணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லைங்க. அப்படியே நீங்கள் ஊற்றுனீங்கனாவே தட்டில் அடியில் ஒட்டாமல் இருக்கும். அந்த அளவுக்கு எடுக்க நல்லா அல்வா பதத்தில் சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.